மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஒரு முறை கூட, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. காலங்களும் சூழ்நிலைகளும் மாறலாம், மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன். அவர் கிருபை அவர் இரக்கம் அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். நல்ல கையை தட்டி, ஏசப்பா நீங்க என்னோடு கூட இருந்தீங்களே, உமக்கு நன்றி. யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். பாடுவோமா? யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுங்க, பாடுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொடுத்தாரே, ஜீவனை கொடுத்தாரே. எஸ், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர்,
என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் தேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் தேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. பாடுவோமா? தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே, தேவனின் ஆலயமே. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே, தேவனின் ஆலயமே. என் உள்ளம் தாங்கோ இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா. எந்தனுள் beat volume go இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள். வாயை திறந்து பாடுங்க. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா. எந்த உள்ளம் தந்தோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, எந்த உள்ளம் தந்தோ இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா,
இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா மாமிச கிரியை போக்கும் இயேசு நாயகா குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா மாம்ச கிரியை போக்கும் மாமிச கிரியை போக்கும் இயேசு நாயகா குழந்தை உள்ளம் தாரோ இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா குழந்தை உள்ளம் தாரோ இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசப்பா குழந்தை உள்ளம் தாரோ இயேசு நாயகா இனி நான் அல்ல நீ உண்மையா உணர்ந்து பாடுங்க எஸ் லோ இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா குழந்தை உள்ளம் தாரோ இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இந்த ஓய்வு நாளை அசட்டை செய்யாதபடிக்கு ஆண்டவரை குடும்பங்களாய் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த முதல் ஆராதனை தேவன் நீர் அபரிதமாய் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நேரத்தில் அப்பா உம்மோடு உறவாட ஆண்டவரே உம்மோடு பேசுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 2023ஆம் வருஷத்துல ஆண்டவரே இந்த கடைசி நாள்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அம்பா. ஆண்டவரே கத்தாவே இயேசப்பா இத்தனை நாட்கள் இத்தனை வாரங்கள் இத்தனை மாதங்கள் ஆண்டவரே கத்தாவே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பிரயாணங்கள் எத்தனையோ காரியங்கள் அப்பா ஆண்டவரே எங்களுடைய பலத்தால அல்ல அப்பா உம்முடைய கிருபையினால மாத்திரமே ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2023ல காணப்பட்ட ஆண்டவரே என்னென்ன குறைகள் உண்டோ ஆண்டவரே ஆண்டவரே வருகிற வருஷத்துல அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி தந்து ஆண்டவரே ஒரு புதிய பலத்தோடு நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா எங்கள் சபையில நிறைய கத்தாவே ஆண்டவரே இயேசப்பா திருமணங்களும் ஆண்டவரே கத்தாவே அப்பா கத்தாவே எல்லா நல்ல காரியங்களும் நடக்கத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 2024 அப்பா அநேகர் அற்புத சாட்சிகளை சொல்லத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே கத்தாவே நீர் செய்த நன்மைகள் கத்தாவே ஆயிரம் உண்டு ஆண்டவரே. இன்னுமாய் 2024 கத்தாவே அப்பா நீர் கத்தாவே அப்பா கத்தாவே ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்த ஆண்டவரே எங்கள் சபையில குடும்பமாய் நிலைநிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்
அப்பா. எந்தெந்த குடும்பம் கத்தாவே அப்பா ஆண்டவரே கத்தாவே ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிற சகோதர சகோதரிகள் யாராய் இருந்தாலும் ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் அழைத்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே பலவீனத்தோட காணப்படுகிற அருமையான சிஸ்டர் சரிதா உங்களுடைய கணவருக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே நீர் அப்பா உம்முடைய கரத்தை மகன் மேல நீட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவ தூதர்களை அந்த இடத்துல அனுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உச்சன் தலை முதல் கொண்டு உள்ளம் பாதம் வரைக்கும் இயேசுவின் இரத்தம் கத்தாவே மகன் மேல தெளிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே இனி இப்படிப்பட்ட கத்தாவே ஆண்டவரே கொடூரமான காரியங்கள் வராதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னுமாய் கத்தாவே சுகவீனத்திற்காக ஜெபித்தோம் அப்பா. அருமையான சிஸ்டர் மோனிகா அவர்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி அப்பா. அருமையான பிரதர் கர்ணாவுடைய மகனுக்காக கத்தாவே ஜெபித்தோம் ஆண்டவரே. பிள்ளைக்கு நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நடக்க போற எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் நீர் அழைத்து வரும்படியா செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். 708 பக்கம் 708 65 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையால் திருப்தியாகுவேன். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்தர இடங்களில் குடியிருந்தவர்கள் உம்முடைய நிமித்தம் பயப்படுவர்களும் காலையும் மாலையும் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் அதன் பனை தண்ணீர் இறைத்து அதன் மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தரத்தின் தாவரங்களில் மொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஜனமே மனம் திரும்பே இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பே இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாகினார். உன்னை நினைத்து பாவம் மன்னிக்க தன்னையே பலியாகினார். ஜனமே மனம் திரும்பே இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பே
துயரத்தும் உனக்காக நீய உன் வாழ்வு மற, துயரத்தும் உனக்காக நீய உன் வாழ்வு மற, காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர, காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர. இந்த நாளில் கூட ஒரு உவமையை நான் சொல்ல போகிறேன். இந்த உவமை என்ன உவமைனா, ஒரு பென்சிலை வச்சு ஒரு உவமை சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? ஆமாம், ஒரு பென்சில் வச்சு உவமை சொல்ல போகிறேன். ஆண்டவராகிய இயேசு எவ்வளோ சிம்பிளாக உவமை சொன்னாரோ அது மாதிரி நான் இது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது அதிக பிரயோஜனமான ஒரு காரியம். ஸோ இந்த நாளில் பாருங்கள், இந்த பென்சில் என்ன விலை? இதுக்கு என்ன விலை? 5 ரூபா இருக்குமா? 5 ரூபா இருக்கும். ஆனால் இந்த பென்சிலுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குதா இல்லையா? என்ன நோக்கம்? எழுத வேண்டும். இந்த பென்சில் எழுத வேண்டும். இது சரியான விதத்தில் பயன்பட வேண்டும். இந்த பென்சிலை ஷெல்ஃப்லேயே வச்சுருந்தா அது பிரயோஜனப்படுமா? ஆமாம். இதை படைத்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பென்சிலை உருவாக்குனவருக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்குது. இந்த உலகத்தில் இது என்னவா இருக்கணும்? ஒரு பெஸ்ட் பென்சிலாக இருக்கணுன்றது தான் அந்த படைத்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பென்சிலு ஒரே மாதிரி டிசைனில் படைக்கிறாங்க. 5 ரூபா பென்சில் பார்த்தீங்கன்னா இதே கலரில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் வித்தியாசமாய் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சாதாரண 5 ரூபா பென்சிலுக்கே இதை படைத்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்றால், உங்களையும் என்னையும் நமக்குள்ள பலவிதமான ஆயிரக்கணக்கான திறமைகளை உள்ள வைத்து நம்மளை படைத்திருக்கிறார் என்றால், நம்மை குறித்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருப்பார் பாருங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குறித்து, God has a purpose for each one of us. So hallelujah. ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. நேற்று தம்பி சொன்னார், எனக்கு டேலண்ட்டே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு நிறைய டேலண்ட்டை கொடுத்துருக்காருன்னு நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம். பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கான திறமைகளை ஆண்டவர் நம்மைக்குள்ளே என்ன பண்ணியிருக்காரு? புதைத்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். இந்த திறமைகள், தாளந்துகளை நாம் தேவனுக்கென்று பயன்படுத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படும். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். பாருங்கள், இந்த பென்சிலுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க 5 ஆலோசனைகள். எத்தனை ஆலோசனைகள்? 5 ஆலோசனை. பென்சிலுக்கு கொடுக்கும்போதே நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஆலோசனை எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. ஒரு 5 ரூபா பென்சிலுக்கே ஒரு படைத்தவருக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குன்னா, இது உலகத்தில் பெஸ்ட் பென்சிலாக இருக்கணும்னு அவர் விரும்பி ஒவ்வொரு பென்சிலையும் படைக்கிறாரு, உருவாக்குறாரு. பாருங்கள், இந்த நாளில் முதலாவது இந்த புதிய ஆண்டில் பாருங்கள், பென்சில் எங்கே இருக்கணும்னா சரியான ஆள் கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. சரியான ஆள் கையில் இருக்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். நல்ல பென்சிலை மாத்திரம் ஞாபகம் வச்சு போயிடாதீங்க. நான் சொல்கிற 5 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பென்சிலை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சொல்லுங்க, பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சத்தமா சொல்லுங்க, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவருடைய கையில் அடங்கி இருக்கணும். இந்த பென்சில் எழுத படிக்க தெரியாதவன் கையில் போச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பென்சிலை கிறுக்கிறவன் கையில் போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. சரியான ஆள் கையில் இருந்தால் இந்த பென்சிலை வச்சு அழகாக வரையலாம், அழகாக எழுதலாம், கணக்கு போடலாம், ஏபிசிடி எழுதலாம், தமிழ் எழுத்துக்கள் எழுதலாம், ஃப்ரெஞ்சில் எழுதலாம், என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த பென்சிலை வச்சு என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் சரியான ஆள் கையில் இருக்கணும். சொல்லுங்கள், நீங்களும் நானும் சரியான ஆளோட சரியான ஆட்களோட பழகினாதான் வருகிற வருஷத்தில்
கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் யாரோடு பழகுகிறோம் என்பது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும். ஆண்டவருடைய கையில் பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். ரெண்டாவது, நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை வஞ்சிக்கிறவங்க, உங்களை ஏமாத்துறவங்க, உங்களை நல்லா யூஸ் பண்ணுறவங்க, அப்படிப்பட்டவங்க கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் பின்மாற்றத்தில் போயிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் யாருடைய கையில் இருக்கிறீங்க, யாரோடு இருக்கிறீங்க, இந்த பென்சில் யாரோடு இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவருடைய கையில் இருக்கணும். தேவன், ஆவிக்குரிய பெற்றோர், நல்ல போதகர், நல்ல ஆசிரியர், தேவனோடு நம்ம நெருங்கி இருந்தால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? அவர் விரும்புகிறபடி நம்ம என்ன பண்ணுவார்? நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரியான ஆளோட பழகணும் தம்பி. ஸ்கூல் கட்டடிக்கிறவன், ஊரை சுற்றுறவன், சைக்கிள் எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறவன், அப்புறம் என்ன பண்ணுவான்? காலேஜ் வந்த உடனே ரவுண்ட் அடிப்பான், அப்படியே சுற்றிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஆளோட என்ன பண்ணக்கூடாது? சேர்ந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு. ஒரு பேப்பர் இருக்குது பாருங்கள், ஒயிட் ஷீட் பேப்பர் இருக்குது. அந்த ஒயிட் ஷீட் பேப்பரை ஒரு சரியான ஆள் கையில் கொடுத்தா அந்த பேப்பரை என்ன பண்ணுவாங்க? அழகாக மடித்து இதெல்லாம் பண்ணி ஒரு கப்பல் மாதிரி செய்வாங்க. அதில் நிறைய வித்தியாசமாக செய்வாங்க. சரியான ஆள் கையில் கிடைக்கலன்னா அப்படி கசக்கி என்ன பண்ணுவாங்க? அப்படி தூக்கி போட்டுருவாங்க. ஒரே பேப்பர் தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான இடத்துல, சரியான ஆளோட, சரியான விதத்தில் நீங்கள் பழகுனீங்கன்னா, தொடர்பு கொண்டீங்க. முதலாவது தேவனோடு உண்டான ஒரு தொடர்பு. தேவனுடைய கையில் அந்த வசனம் அருமையாக சொல்லுது. வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. நம்மளா உயரணும் ட்ரை பண்றதை விட தேவன் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம ஏற்ற காலத்துல உயர்த்துவார். வாலிப பிள்ளைங்க, வருகிற வருஷத்தில் நல்ல கவனமாக இருங்க. நீங்கள் யாரோட பழகுறீங்க, உங்களுடைய திருமண காரியங்கள் இதெல்லாம் குறித்து எச்சரிப்பாக இருங்க. நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை நாம் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை மகிமையான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சரியான ஆள் கையில் மாட்டுக்காம ராங் ஹேண்ட்ஸில் நம்ம போயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய்விடும் என்பதிலே நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நான் யாரோடையும் சேர மாட்டேன், யாரோடையும் பழக மாட்டேன்னு இருக்கக்கூடாது. தவறான இடத்துலையும் போய் பழகிடக்கூடாது. சரியான ஆட்களோடு சரியான விதத்திலே முதலாவது தேவனுடைய பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கி இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அருமையான சகோதரர்கள் கூட நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் மதுபானத்தில் அதிகமாக இருக்குது. குடிக்கிறாங்க, ரொம்ப கேங் போட்டு குடிக்கிறாங்க. நம்ம சகோதரர்கள் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக்னால பல கோடி மக்கள் என்ன பண்ணுறாங்க? குடியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அப்படிப்பட்ட கூட்டாளிகளை விட்டு விலகணும். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே அதை நான் விட்டு விலகி நான் உம்முடைய கரத்தில் நான் அடங்கி இருப்பேன்னு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ முதல்ல என்ன சொன்னேன்? தேவனுடைய கையில் அடங்கி இருக்கணும், ஊழியருடைய கையில் அடங்கி இருக்கணும், பிள்ளைங்க பெற்றோருடைய கையில் அடங்கி இருக்கணும், நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க கையில் அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தால் வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல ரொம்ப உற்சாகமாக இருப்போம். ஆனால் முதல்ல நமக்கே நம்ம என்ன பண்ணணும்? அட்வைஸ் கொடுக்குறவங்களா இருக்கணும். தாவீது தனக்கு தான் அதிகமாக ஆலோசனை கொடுத்தார். என் ஆத்துமாவேன்னு தன்னை பார்த்து பேசிக்கொண்டார். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது 100 அட்வைஸ் கொடுப்பதை விட நமக்கே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆலோசனை கொடுத்துக்கணும். ஆண்டவர், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நடக்கணும், இதை நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாழ
தேவன் நமக்கு கிருபை தருவார். ரெண்டாவதாக பாருங்க, இந்த பென்சில் வந்து எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். ஆமா, கூர்மையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, இந்த பென்சில் வந்து ஒரு மொக்க பென்சிலாக இருந்தால் எப்படி இருக்கும்? சொல்லுவாங்களா, டேய் மொக்க மாதிரி இருக்குடா, என்ன எப்படி இருக்கு பென்சில்? என்ன இல்லை, ஷார்ப்பாகவே இல்லை. ஆனால் பாருங்க, இந்த ஷார்ப்னர் போட்டு இப்படி திருப்பும் போது எப்படி இருக்கு? இப்படி திருப்பும் போது எப்படி இருக்கு? கொஞ்சம் வலிக்குது இல்லை? திருக்க என்ன ஆகுது? கொஞ்சம் தோல்லாம் உரியுது. உரியும் போது என்ன இருக்குது? பென்சிலுக்கு வலிக்குமா வலிக்காதா? உயிர் இருந்தால் சொல்லும், டேய் கொஞ்சம் பார்த்து பண்ணு, என்ன எனக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லி. ஆமாம் பாருங்க, இவ்வளவையும் சீவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பென்சில் எப்படி மாறிச்சு? இவ்வளோ சீவி எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களெல்லாம் சீவி எடுத்தால் தான் எப்படி இருக்க முடியும்? ஷார்ப்பாக இருக்க முடியும். சில பெருமை, சில பொறாமை, எரிச்சல், கோபம், முற்கோபம், சிலருக்கு பொறுமையே இருக்காது. இங்கெல்லாம் பார்க்கும்போது அப்பா எப்படி பொறுமை. ஆனால் வீட்டில் ஒரு வார்த்தை சொன்னால் திருப்பி டப்பன்னு திருப்பி 4 வார்த்தை 10 வார்த்தை ரிட்டர்ன் அடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சீவி எடுக்கப்பட்டால் தான் எப்படி இருக்க முடியும்? தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நாம் சீர்பட வேண்டும், நாம் ஸ்திரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற பாத்திரமாய் நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடையக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? சீவி எடுக்கணும். அது எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஒரு கற்பாறை, இந்த வாரத்தில் நாங்கள் ஒரு நாள் ஃபேமிலியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு சும்மா ஒரு நாள் மகாபலிபுரம் வரைக்கும் போயிருந்தேன். அங்கே பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது, பெரிய பாறை. ஆனால் அந்த பாறையை அழகாக எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா? மீன் மாதிரி செதுக்கியிருக்காங்க. நல்ல வித்தியாசமான விதத்தில் அதை செதுக்கி இருக்கிறாங்க. அதை செதுக்கும்போது எப்படி இருக்கும்? அதுக்கு கல்லை வச்சு நம்ம சுற்றி வச்சு, இவ சிற்பாசாரின்னு சொல்லுவாங்கள்ல, சிற்பாசாரி என்ன பண்ணுவாங்க? வச்சு அதை கொத்தி 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 எடுக்கும்போது எப்படி இருக்கும்? வலிக்கும். ஆனால் அதோடைய வேலை முடிந்த பின்பு தான் அதை பார்க்கும்போது அது ஒரு அழகான என்னவா மாறும்? ஒரு பொருளாக மாறும். இல்லை என்றால் எப்படி இருக்கும்? அது சும்மா ஒரு உருண்டை கல் மாதிரி தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை கூட பிரயோஜனமில்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துவதற்கு நம்மை பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் வேலை செய்த ஸ்தாபனத்தில் என்னை பிடிக்காத ஒருத்தர் நான் குடிக்கிறவன்னு சொல்லி பரப்பி விட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. 4000 பேர், நான் வந்து ஒரு லீடர், ஒரு நல்ல பதவியில் இருக்கிறேன். இவன் பயங்கரமாக தண்ணி அடிப்பான், இவன் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு சொல்லி எப்படி இருக்கும் எனக்கு? அவர் இந்தியா முழுசும் பரப்பி விட்டார். ஒரு முறை நான் ஒரு வடநாட்டுக்கு போயிருக்கேன். பிரதர், உங்களை பற்றி என்னென்னோ சொன்னார், உங்களை விட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் உங்களை பற்றி ரொம்ப மோசமாக நினச்சிருந்தேன். பெனாயா டேவிட்னு சென்னையில் இருக்காராம், அவர் ஆடிட்டிங்கில் இருக்காராம், பயங்கரமாக குடிகாரராம் அவர், அப்படிலாம் சொல்லி பாருங்க. அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கிருபை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்மளை யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்காமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போக தேவன் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், நம்ம மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள், நம்மளை குற்றப்படுத்துகிற, நம்ம எவ்வளோ காரியங்களை இந்த ஆண்டில் செய்திருக்கிறோம், ஆனாலும் ஒரு சில குறைகளை சொல்லுகிற காரியங்கள் இதெல்லாம் நமக்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை என்ன படுத்துகிறார்? நம்மை சீர்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது?
மறந்து போகக்கூடாது. ஸோ அந்த நாட்களில் ஆண்டவரே என்னை சீர்படுத்த, என்னை ஸ்திரப்படுத்த, என்னை நான் விட்டு கொடுக்கிற எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த வசனத்தை வாசிங்க, மீண்டுமா வாசிங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். அறிவை விரும்புகிறான். அல்லேலூயா. நல்ல புத்திமதிகளை நாம் கேட்க வேண்டும், நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும், நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கேட்க வேண்டும், நல்ல நம்ம அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். நீதிமொழிகள் வாசிக்கணும், சங்கீதம் வாசிக்கணும், ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை வாசிக்கணும். அதெல்லாம் நல்ல ஆலோசனைகள், உபதேசங்கள். அதை வாசித்து அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை கீழ்ப்படுத்தி, நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய எல்லா விதமான சுயத்தையும் நாம் ஒடுக்கும் போது தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், சரியான ஆள் கையில் நம்ம இருக்கணும். இந்த பென்சில் சரியான ஆள் கையில் இருந்தால் தான் இது சரியான விதத்தில் பிரயோஜனப்படும். சரியான ஆள் கையில் இல்லைன்னா அது பிரயோஜனப்படாது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த பென்சிலில் எப்படி அது சீவப்பட வேண்டுமோ, அது சீர்படுத்தப்பட்டு அது ஷார்ப்பாக வேண்டுமோ, அதே போல கர்த்தர் நம்மையும் என்ன பண்ணோம், சீர்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். அதற்கு சரியான விதத்தில் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, அதே வசனம் தான், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க. பென்சிலில் பின்னால் ஒன்று இருக்கும், என்னது? ஆமாம், இதில் இல்லை, எரேசர். பின்னால் என்ன இருக்கும்? எரேசர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? ரப்பர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? அழிக்கிறதுக்கு. பாருங்க, வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சில பாவங்களை எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும்னு இல்லை, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து நம்ம விட்டு விடுவதற்கு எப்படி ஒரு பென்சிலில் ஒரு ரப்பர் இருக்கிறதோ, அதை போல என்ன பண்ணணும், கர்த்தரிடத்தில் நம்ம அறிக்கை பண்ணி, இந்த 2023ஆம் ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த சில தேவனுக்கு பிரியமில்லாத சம்பவங்களை நாம் அழித்து விட்டு அதை திருத்தி கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ரப்பர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? பென்சிலில் தப்பாக எழுதிட்டா என்ன பண்ணோம், அதை திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொள்ளுவது ரொம்ப 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 முக்கியம். பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம திருத்தி கொள்ளாமல் அப்படியே செய்து கொண்டிருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் அது இட் வில் பிகம் a habit. அது அப்படியே நமக்கு ஒரு பழக்கமாக மாறிவிடும். அந்த ஹேபிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் இட் வில் பிகம் அவர் லைஃப் ஸ்டைல். அது நம்முடைய வாழ்க்கை முறையாகவே மாறிவிடும். கோவப்படுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோவப்படுறது தவறு என்று சொல்லி உணர வேண்டும். தேவையில்லாமல் நான் அப்படி தான் படுவேன், நான் அப்படி தான் இருப்பேன், அது உங்கள் வாழ்க்கை முறையாகவே மாறிவிடும். அதனால் உங்களுடைய அநேக உறவுகள் கெட்டு போய்விடும். உங்கள் வாழ்க்கையிலே சரியான ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்க, நிறைய பேர் ஒரு மேனேஜர் ஒன்று சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நேராக போய் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க. ஏய் போடான்ட்டு போயிடும். அவன் பார்ப்பான், நீ இல்லைன்னா நான் வேறு ஆளை வச்சு நான் என்ன பண்ணுவேன், வேலை வச்சுப்பேன்னு சொல்லி. சிலர் இப்படி தான், கொஞ்சம் கோவம் வந்தால் உடனே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு போயிடுவான். சில பையன் இருக்கான், அப்பா அம்மா எதாவது திட்டினா உடனே பேக்கில் 4 துணியை போட்டு நான் கிளம்புறேன்னு போயிடுவான். 3 நாளுக்கு அப்புறம் சோறு தண்ணி இல்லாமல் திருப்பி வருவான். ஆமாம், பாருங்க, இந்த நாளில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். பாருங்க, இந்த பொறாமை என்கிற குணம் சவுலுக்குள்ள பொறாமை இருந்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா, தாவீதை காரணம் இல்லாமல் பகைக்க ஆரம்பித்து விட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும், பொறாமை என்பது பயங்கர டேஞ்சர். ஒரு மனிதனை காரணம் இல்லாமல் பகைக்க வைத்து விடும். நம்மை விட ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, நம்மை விட ஒருத்தர் மேன்மையாக இருக்கிறாங்கன்னா அது ஆண்டவருடைய கிருபை, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, அவங்களுடைய திறமை அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம என்னை விட அவன் நல்லா இருக்கான், என்னை விட நல்லா இருக்கான், அது என்ன ஆகும் தெரியுமா, அது ஒரு பகையை உண்டு பண்ணும்.
தாவீதை சவுல் என்ன பண்ணானா, அது ஒரு காய்மகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. காரணமில்லாமல் பகைப்பது, காரணமில்லாமல் பகைப்பது. ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். பாருங்க, நம்ம சபையில் மற்றவங்க ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம விட ஒருத்தங்க நல்ல ஒரு பெரிய வீடு இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணணும். பரவாயில்ல, நல்ல ஃபாரின் போகிறாங்க வராங்க, நல்ல நம்மளை விட நல்ல சம்பாதிக்கிறாங்க, பரவாயில்ல, ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பாங்க என்ன செய்தாலும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெருமை, பெருமை இருக்கவே கூடாது. பெருமை என்ன தெரியுமா? அதுதான் என்னது? கீழே விழுறதற்கு முதல் படி. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை இருக்கிறவர்கள் கீழே இருக்கிறவங்கள அற்பமாக பார்ப்பாங்க. நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுட்டா, இப்போ காலேஜ் பசங்களாம் பார்த்துருக்கீங்களா? ஏய் என்ன நீ என்ன படித்த? அவங்க அப்பாவை பார்த்தே கேட்பாங்க. அப்பா கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி படிக்க வச்சுருப்பார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் பண்ணியிருப்பார். அம்மா கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்து எல்லாம் பிள்ளைய படிக்க வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வந்த உடனே நீ என்ன படிச்சுக்கிற? நீ என்ன கை நாட்டு? உனக்கு என்ன தெரியும்? தெரியுமா? ஃபோனில் என்னடா பார்க்குற? ஃபோனை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா உனக்கு? பாருங்கள், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். பொறாமை, பெருமை, இன்னும் வைராக்கியம். வைராக்கியம்னா என்னது? ஆண்டவருக்கு வைராக்கியம் இல்லை, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணுன்ற வைராக்கியம் இல்லை. உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். செத்தாலும் அந்த வீட்டு காலில் நான் என்ன பண்ண மாட்டேன்? கால் வச்சு மிதிக்க மாட்டேன். இவர் செத்ததுக்கப்புறம் இவர் பணத்தை தான் தூக்கிட்டு போனோம். ஆனால் இந்த வீண் பேச்சு, இந்த வீண் பெருமைகள் எல்லாம் அந்த நாட்களில் ஏசப்பா இதெல்லாம் விட்டுட்டு, நான் அல்ல நீரே, அல்லேலூயா, அந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்மை சுத்திகரித்து கொள்ளுவோம். பாருங்கள், நேற்று ஒரு வசனத்தை சொன்னேன் பாருங்கள். நேற்றுக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க. மாலையில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், 19, 20, 20, 21 வசிங்க அந்த வசனத்தை. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களே அல்லாமல், மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சிலது கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஒரு வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்கு. எல்லா பாத்திரத்தையும் டைனிங் டேபிளில் வைக்க மாட்டோம். டாய்லெட்டில் இருக்க மக்கை கொண்டு போய் வைப்பீங்களா? டைனிங் டேபிளில் வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. கனத்திற்குரிய பாத்திரம், கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள். வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு இவைகளை விட்டு என்றால் இந்த கோபம், வைராக்கியம், கசப்பு, பொறாமை, கண்களின் இச்சை. பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கு கண்டிப்பாக ஆலோசனை கொடுக்கிறார். நீ ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் நீ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும். நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், மகள். ஆனால் உன் வாழ்க்கையில நீ ஏன் கனவீனப்படுகிறாய் என்றால் உனக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது சுத்திகரிக்கப்பட்டால் வாசிங்க, அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமுள்ளதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. A honorable vessel. ஒரு கனத்திற்குரிய பாத்திரம், ஒரு ஹானரபிள் வெசல், ஒரு மகிமை. நம்ம கர்த்தர் தேவன் நம்மை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் நம்மை கனத்திற்குரிய பாத்திரங்களாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு தான் தேவை இந்த ரப்பர் மாதிரி சில காரியங்கள்லாம் அழிக்கப்படணும். சில காரியங்கள்லாம் என்ன பண்ணணும்? திருத்தப்பட வேண்டும். வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுதலும் இருக்கிறது, கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை விட்டு விடுகிறதும் இருக்கிறது. லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். கற்றுக்கொண்டது, தவறாய் கற்றுக்கொண்டது. சிலருக்கு பாருங்க, புதுசாக கற்றுக்கணும்னு ஆசை, தவறாக கற்றுக்கொண்டதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் பாருங்க, இந்த நாட்களில்
கர்த்தர் நல்ல நம்மளை உருவாக்க விரும்புகிறார். நம்ம ஒரு சிற்ப ஆசாரியை போல கர்த்தர் நம்மை செதுக்கி தேவன் விரும்புகிற ஒரு அருமையான பாத்திரமாய், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் தேவன் நம்மை இந்த புதிய ஆண்டுக்குள்ள கொண்டு போக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது பார்த்தோம், சரியான ஆள் கையில் இருக்கணும். ரெண்டாவது, நல்ல சீர்படுத்தி நல்ல சீவப்பட வேண்டும். மூன்றாவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் திருத்தி கொள்ள, அதுக்கு தான் ரப்பர் இருக்கிறதை போல இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அதே போல நீங்களும் நானும் நம்மை திருத்தி கொள்ள தேவன் நமக்கு பாவங்கள், குறைகள், ஒழுங்கீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ரொம்ப டே டைமில் தூங்கக்கூடாது. சரியா? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க இல்லைங்களா? 7 மணியா? ஆமாம், 7 மணிலாம் பரவாயில்ல. ஆனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணோம், 6 மணி 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு பைபிள் படித்து ஜெபம் பண்ணி மற்ற காரியங்களை செய்து பழகி கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழும்புகிறவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்களுடைய கல்ச்சரே பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் முழிச்சு மொபைலில் அதுலேயே உட்காந்துட்டு பகல் நேரத்தில் நல்லா 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்குறது. ஆரம்பமே சரியில்லைன்னா ஒழுக்கமே இருக்காது. பாருங்க, எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பு, காலையில் எழும்பிடணும். காலையில் நீ எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் காலையில் என்ன பண்ணணும், எழும்பணும். இல்லை, அதனால தான் சீக்கிரம் படுக்கணும். சில காரியங்களை ஒழுங்கீனங்களை மாற்றிக்கொண்டால் கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. லைஃப்பில் ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஒரு ஒழுக்கத்தோடு நாங்கள் வாழுவோம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்றைக்கோ ஒரு நாள் அப்படி செய்தால் பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கையே அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில நாள் நான் ரெஸ்ட் எடுக்கணுன்னே நல்லா தூங்கிடுவேன். ஆமாம், ரொம்ப நேரம். ஆனால் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், அதிகாலை ஜெபம்னா எழும்பணும். இந்த காரியத்தை அடுத்த வாரம் 5 மணி அதிகாலை ஜெபம்னா காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா காரியங்களையும் செய்துட்டு நான் கீழே ஜெபத்துக்கு வருவேன். உண்மையாக நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்முடைய சரீரத்தை நாம் கட்டுப்படுத்த நமக்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்கணும். நம்ம ஆவியினாலே நடத்தப்பட்டு மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்தபடியாக பாருங்க, இந்த பென்சிலில் உள்ளே இருக்குது பாருங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உள்ள இந்த இது இருக்குது பாருங்க, லெட்டு. ஆமாம், அது ஊக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு பென்சிலில் லெட்டே இல்லைன்னு வைங்க, எப்படி இருக்கும்? உள்ள லெட்டே இல்லாத ஒரு பென்சில் எப்படி இருக்கும்? வேஸ்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளியில் இருக்கிறத விட உள்ளே தான் ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் வெளியில் தான் ரொம்ப இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்கிறாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி, வேறு என்னெல்லாம் இருக்குமா, நிறைய க்ரீம்லாம் இருக்குல்ல இப்போ புதுசாக நிறைய. அதுக்குன்னே இப்போ கடைகள்லாம் வந்துடுச்சு, ஃபாரின் மாதிரி வந்துடுச்சு. சோப்பு டப்பா மாதிரி திறந்து வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து கலரை போட்டு மேக்கப் பண்ணி, மழை வந்தால் போச்சு, வெயில் அடித்தா வேர்த்து போச்சு. ஆமாம், பாருங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம இன்றைக்கி ட்ரெஸ்ஸு, ஏகப்பட்ட காரியங்கள், வெளி பிரகாரமான காரியங்கள். ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். வெளிப்பிரகாரமான மனிதன் நாளுக்கு நாள் என்ன ஆகும் தெரியுமா, ஏஜ் ஆக முகத்தில் சுருக்கம் விழும், எல்லாம் முடி நரைக்கும், எல்லாம் பாடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும். ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, ஐ எம் ஆல்வேஸ் யங் மேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான், நான் எப்போவுமே யங் பர்சன் அப்படின்வாங்க. அப்படி தான் வாழ்ந்தாங்க அவங்க கடைசி வரைக்கும். அவங்க ஓடுறதும் போகிறதும் வரதும் அந்த சிக்காகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா கூட 3 நாள் இருந்தாங்கன்னா ஒரு 15-20 வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அந்த ஒரே ஒரு அடியை நம்ம பாடலாமா? நல்ல கையை தட்டி ஏ மேஜர் கொடுங்க, நல்ல உற்சாகமா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லா காவலோடும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. உன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஒரு செக்யூரிட்டி கார்டு போடு. உன் இருதயத்தை, உன் சிந்தைய பாருங்க. இந்த சிந்தை இருக்கு பாருங்க, இங்கே உட்காந்துருப்போம் நம்ம. இப்போ இந்த சிந்தை என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு போகும், இங்கேருந்து அப்படியே அனகாபுத்தூருக்கு போகும், இங்கேருந்து அப்படியே பொலிச்சலூர் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். சிலருக்குலாம் அப்படியே நாடு விட்டு நாடே போயிடும். அப்படியே மலேசியா சிங்கப்பூருக்கெலாம் கூட போயிட்டு வந்துடும். சிந்தையை தாக்குற பிசாசு பாருங்க, சிந்தையில் தான் கோட்டை கட்டுவான். இந்த சிந்தையை தான் பிடிச்சிருவான். நீ யாரு, நீ என்ன இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்க, நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு சிந்தையை பிடிச்சிட்டானா போச்சு. மனம் புதிதாகிறதுனாலே நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. மனம் புதிதாகிறதுனால நாளுக்கு நாள் என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் யுவர் ரெனியூவல் ஆஃப் யுவர் மைண்ட். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாளுக்கு நாள் மறுரூபமாகுங்கள். இந்த நாளில் கூட நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் தான் உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதன் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு மனிதன், இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? இந்த பாடி எப்போ எடுப்பீங்கன்னு தானே கேட்போம். இந்த பிரதரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்போம். இந்த சிஸ்டர் இவங்களை எப்போ எடுப்பீங்க என்ன கேட்போம்? என்ன பாடி எடுக்கலையா இன்னும்? எப்போ பாடி எடுப்பாங்க? நேற்று வரைக்கும் பிரதர் பெனாயா டேவிடு, பிரதர் சோ அண்ட் சோ டேவிடு, ஜானு, ஜோசப்னு கூப்பிட்டவங்க அடுத்து அன்னைக்கு என்ன கேட்குறாங்க? என்ன பாடி இன்னும் எடுக்கலையா? எப்போ? நாளைக்கு வேறு வைப்பாங்களா? இன்றைக்கே எடுக்க மாட்டாங்களா? பாருங்கள், நம்மளை எப்போ அனுப்பி விடலான்றது தான் ரொம்ப முக்கியம். அதான் எப்போவுமே சொல்லுவாங்க, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் மாலை போடணும், செத்தவனுக்கு போய் மாலை போடுறதுல பெரிய விஷயம் இல்லை. உயிரோடு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு மாலை போட்டு செத்து போன பிறகு மாலை போட்டு ஐயோ அம்மான்னு அழுறதுல பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், உள்ளான மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெளிப்பிரகாரமான சரீரத்துக்கு எத்தனை மாலை போட்டாலும் அது எல்லாம் மண்ணுக்கு மண்ணாக போயிடும். பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். இந்த நாட்களில் புதிய வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உள்ளான மனிதன், உள்ளான காரியம் ரொம்ப முக்கியம். த இன்சைட் த பென்சில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உள்ளே இருக்கிற அந்த அந்த ஊக்கு இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப உடையிறதா இருந்ததுன்னா, ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா பென்சிலுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ பென்சிலை உருவாக்குனவர் உள்ள லெட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். வெளியெல்லாம் அவுட் சைட் கவர் தான். பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, புறம்பான அலங்காரம் உள்ளான அலங்காரம். நம்முடைய இன்னர் பியூட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அவுட்டர் பியூட்டி இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்லது தான். ஆனால் உள்ளான மனிதனுடைய அலங்காரம், அலங்கரிப்பு, அவனுடைய ஆரோக்கியம், உள்ளான மனிதனுடைய ஆரோக்கியம் மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதா? ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயம் சொல்கிறாருன்னா இந்த ஹார்ட்டை சொல்கிறாரா? எந்த ஹார்ட்டை சொல்கிறாரு? உள்ளான மனிதனுக்குள்ளான உள்ள இருதயத்தை தான் சொல்கிறார். இருதயம்னா இந்த இருதயத்தை டச் பண்ணுறது டாக்டர்ஸ், அது
கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டர்ஸ் தான் இந்த இருதயத்தை. ஆனால் ஆண்டவர் வந்து ஸ்பிரிச்சுவல் கார்டியாலஜிஸ்ட், ஆவிக்குரிய நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு, சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய குணநலன்களை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, கேரக்டர் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரக்டர் கல்டிவேஷன்னா நம்முடைய குணநலன்கள் ஒரே நாளில் மாறாது, கொடுக்குற குணம் ஒரே நாளில் வராது. நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பழகணும். வீட்டில் 10 ட்ரெஸ் இருக்கா, அதில் ஒரு 2 எடுத்து நான் என்ன பண்ணோம், எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அது கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அது என்னவா மாறும், அது ஒரு பழக்கமாக மாறும். நான் கொடுக்கணும்னு ஆசை தாங்க பிரதர், எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருந்து என்ன பிரயோஜனம், எடுத்து என்ன பண்ணோம், கொடுக்கணும். கொடுக்க ஆரம்பித்தாதான் அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கேரக்டரை கல்டிவேட் பண்ணணும். கல்டிவேஷன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த நிலத்தை பண்படுத்துவது, அதில் உரம் போடுவது, அதில் நாம் தண்ணி ஊற்றுவது, விளைச்சல் விதையை போடுவது, இதுதான் என்ன பண்ணோம், நம்முடைய நம்முடைய குணத்தை என்ன பண்ணோம், உருவாக்கும். ஒரு கோவப்படுற சூழ்நிலை வரும்போது கோவத்தை அடக்க வேண்டும், கோவத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நான் இப்படி தான் கோவப்படுவேன், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்முடைய குணநலத்தை என்ன பண்ண முடியாது, மேன்மைப்படுத்த முடியாது. இந்த நாட்களில் பாவங்கள் போயிடுச்சு, சுவாபங்கள் மாறிச்சா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் உள்ளான மனிதன், பாவத்திலேருந்து நான் விடுதலை பெற்றேன் பிரதர், முன்னால் தண்ணி அடிப்பேன், இப்போ தண்ணி அடிக்க மாட்டேன், அதெல்லாம் ரைட்டு. அது வந்து உலகத்தை விட்டு சபைக்குள்ளே வந்துட்டோம், நம்ம மாறிட்டோம், நல்லது. ஆனால் நம்முடைய குணநலங்கள், சுவாபங்கள் மாற வேண்டும். பாருங்க, ஒரு மனிதன் இப்படியாக சொல்லுகிறார், கேரக்டர் பில்டிங் பிகின்ஸ் இன் அவர் இன்ஃபென்சி அண்ட் கண்டினியூஸ் டு டெத். கேரக்டர் பில்டிங், என்னுடைய குணநலனை நான் வளர்த்து கொள்வது குழந்தை பருவத்திலிருந்து சாகும் வரை அது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய கற்றுக்கிட்டேன், நான் பட்டுட்டேன், அடிபட்டேன், நிறைய திருந்திட்டேன், கற்றுக்கிட்டேன். இல்லை, இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் குணநலன்கள் மாறிக்கொண்டே இருக்கணும். இயேசுவை போல நாம் மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிற விரும்புகிறேன். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இதுதான் அந்த வசனமா? சரி. பாருங்க, ஒரு பென்சில் இருக்கு பாருங்க. இந்த பென்சில் எப்படி இருந்த பென்சில், இன்னொரு பென்சில் இங்கே இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிப்போச்சு, இது பென்சில் என்ன ஆயிடுச்சு, குட்டி ஆயிடுச்சு. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். நான் பெரிய ஆள் ஆகிட்டு போகணும்னு நினச்சா இல்லை. பென்சிலுடைய காரியம் என்ன தெரியுமா, அது யூஸ் ஆகி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்து அது கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக பென்சில் என்ன ஆகும், அப்படியே மறைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. ஒரு கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா, அது இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்கும், அது எரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் என்னவாயிடும், அப்படியே அணைந்து போயிடும், கரைந்து போயிடும். நீங்களும் நானும் அப்படி தான், கொஞ்சம் கொஞ்சமாக. நான் அல்ல நீரே. எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல நீரே. ஒரு பென்சில் எப்படி யூஸ் ஆக என்ன ஆகும், அப்படியே சின்னதாகி கடைசியில் கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ இதுவாகி அப்படியே அதோடைய வாழ்நாள் முடிந்து போய்விடும். அதே போல தான் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து நம்முடைய வாழ்க்கை மறைய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த 2024 நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா, நான் குறையணும், நீர் பெருகணும்ப்பா, நான் சிறுகணும், நீர் பெருகணும்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம், சரியான ஆழ்க்கையில் இருக்கணும். இந்த வருஷத்தில் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருங்க. 2024 தேவையில்லாத உட்காந்து ஊர் கதை பேசுகிற கூட்டத்திலலாம் இருந்துடாதீங்க. போயிடும், உங்கள் அபிஷேகமெல்லாம் போயிடும், உங்களுடைய அந்நிய பாஷெல்லாம் போயிட்டு தேவையில்லாத பாஷெல்லாம் வந்துடும். ஆமாம்,
ஊர் கதை இதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டாவது, தேவனுடைய கரத்தில் பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது, சீர்படுத்துவதற்கு சிறப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நானும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத எதுவாக இருந்தாலும் அது முற்றிலுமாய் நம்மை விட்டு விலக நம்மை பாருங்க சீவி என்ன எடுக்கணும், இப்படி நம்ம தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணோம், எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நல்ல ஷார்ப்பாக கர்த்தர் நம்மை பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் நாம் இருக்க முடியும். மூன்றாவதாக நம்ம என்ன பார்த்தோம், பின்னால் இருக்கிற ரப்பர் என்ன, எது அடையாளம், தேவையில்லாத பழையவைகளெல்லாம் மறந்து புது வருஷத்துக்கு போயிட்டோம். 2023 டிசம்பரில் நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க தயவுசெய்து. குடும்பத்தில் 2024 ஜனவரியில் போயிட்டு டிசம்பர் 27 எப்படி பண்ண பற்றியா, நான் மறக்க மாட்டேன், என்ன நினச்சேன், எல்லாம் மறந்துடுவேன் நினச்சியா, வருஷம் போனாலும் நான் மாற மாட்டேன், அப்படி இருந்துடாதீங்க. டிசம்பர் 31 எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் ஒரு புது சிருஷ்டியாய் புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போவேன். ஹல்லேலூயா. உள்ளான மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உள்ளான மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். இது எந்த பிழைப்பு, சரீர பிழைப்பல்ல, ஆத்மாவிலே ஆவியிலும் பிழைப்பு. உங்கள் பையன் ஒரு வேளை சாப்பிடலன்னா நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க, துடிச்சு போயிடுவீங்க. பாஸ்டர் பையன் சாப்பிட மாட்டேங்கிறான், பையன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஒரே ஒரு வேளை சாப்பிடலனா, பாஸ்டர் ஒரு வேளை கூட பைபிள் படிக்க மாட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க வந்து என்கிட்ட. பாஸ்டர் என் பையன் பிழைக்கணும் பாஸ்டர், ஒரு வேளை பைபிள் படிக்க மாட்டான் பாஸ்டர், அவன் காலையில் எழுந்து பைபிளே தொட மாட்டான், ஜெபம் பண்ணுங்க, அப்படி யாரும் சொல்கிறதில்ல. பையனுக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுவான், கவலைப்படாதீங்க. பையன் நல்லா இந்த 3 வேளையும் வர வருஷத்தில் சாப்பிடுவான். ஆனால் 3 வேளை, ஒரு வேளையாவது 2 வேளையாவது வேதத்தை என்ன பண்ணணும், வாசிக்கணும். உள்ளான மனிதனுக்குள்ள புதிதாக்கப்படணும். உள்ளான மனிதன் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனம் தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். வசனம் தான் ஒரு மனிதன் உள்ளான மனிதனை பலப்படுத்தும். கடைசியாக சொன்னேன், என்ன பார்த்தோம், கடைசியா நாம் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். இந்த புதிய ஆண்டில் லார்ட் ஐ ஷுட் டிக்ரீஸ் அண்ட் யூ ஷுட் இன்க்ரீஸ். மீ மைசெல்ஃப் சொல்லுங்க, ஐ மீ மைசெல்ஃப், நானுன்ற இதெல்லாம் மாறி இயேசுவை போல நான் மாற வேண்டும். இந்த வருகிற வருஷத்தில் ஆமாம், நான் கூட நிறைய தீர்மானம்லாம் எடுத்திருக்கேன். சாப்பாட்டில் கூட சில தீர்மானம்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் விட மாட்டேங்கிறாங்க. நான் போகிற இடம்லாம், ஆமாம் பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்தால் மட்டும் சாப்பிட மாட்டிங்களான்னு சிக்கன். ஆனால் நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன், சாப்பாட்டை விட ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை விட ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த புது வருஷத்தில் என்னுடைய தீர்மானமும் அதுதான். இந்த ஃபிசிக்கல் பாடியை விட ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு தான் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆத்மா பலப்படும் போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்ம இடத்துலேருந்து வல்லமையும் அதிகாரமும் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு வனாந்தரத்தில் தனிமையாக இருந்தார். அவருக்குள்ளேருந்து என்ன புறப்பட்டது, வல்லமையும் அதிகாரமும் புறப்பட்டு. நம்ம தொட்டா ஜனங்க சுகப்படணும், நம்ம வார்த்தையை பேசினா ஜனங்க ஆறுதல் அடையணும், நம்ம பேசினா ஜனங்க டென்ஷன் ஆகக்கூடாது, என்ன பண்ணணும், ஆறுதல் அடையணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை நம்முடைய வாயிலே வைப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. இந்த நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள். சுத்திகரிப்பின் நாட்களில் நம்மை பாருங்க, புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியாது, அந்த கழுவப்பட வேண்டும். ஒரு பால் பாத்திரம் அழுக்கில் இருந்ததுன்னா அந்த பால் ஊற்றினா பால் கெட்டு போயிடும். அதே போல் ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் போதும், அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஓட்டை அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள். நம்ம ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவர், மிகவும் நம்மை ஆச்சரியமாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஏசப்பா ஆண்டவர் நான் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும். பாருங்கள், ஒரு 5 ரூபா பென்சிலை குறித்து ஆண்டவர் இவ்வளோ திட்டங்கள் இருக்கும் என்றால், நீங்களும் நானும் நம்ம வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று இந்த நாளில் ஒப்பு கொடுத்தல் தான் ரொம்ப முக்கியம். அர்ப்பணிப்பு தான் ரொம்ப முக்கியம். அர்ப்பணிக்கிறவர்களை தான் தேவன் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஒரு குயவன் கையில் உள்ள களிமண். He is the potter and I am the clay. அவர்தான் குயவன், நீங்களும் நானும் களிமண் தான். ஆண்டவராகிய தேவன் நம்மை வணைய, அவருக்கு விரும்புகிற பாத்திரமாய் நம்மை வணைய ஒப்பு கொடுப்போம். இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொள்வோம். உள்ளான மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். வெளிப்பிரகாரமான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 52 வாரங்களும் கர்த்தரங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேர் இந்த ஆண்டை தொடங்கினவர்கள் பாதியிலே அவருடைய ஜீவன் பிரிந்து விட்டது, சுவாசம் முடிந்து விட்டது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுக்கு ஒரு ஆண்டை முடிக்க கிருபை கொடுத்தீங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து தேங்க் பண்ணுங்க. ஏசப்பா, 52 வாரங்களையும் நாங்கள் ஆண்டவரே முடிக்க கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாளை காலையில் எழும்பும்போது 2024 பார்க்க போகிறோம் அப்பா. எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு புதிய ஆண்டை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் போக்குவரத்தை கர்த்தர் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குடும்பங்களை கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு என்று வீட்டையும் ஆண்டவரே அப்பா 3 வேளை ஆகாரத்தையும் கொடுத்து, உண்ண உணவு இருக்க இடத்தை கொடுத்து, குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாய் நீர் எங்களை கட்டி எழுப்புவீராக. புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது நான் அல்ல நீரே என்று சொல்லி எங்களை அர்ப்பணிப்போடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்பா. ஒரு மாற்றம் வந்துதான் ஆக வேண்டும் அப்பா. நான் மாறிதான் ஆக வேண்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மாறிதான் ஆக வேண்டும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கணும். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே வருகிற வருடத்தில்
ஆண்டவரை காணப்படணும்ப்பா. ஜெப வாழ்க்கையிலே, வசனத்தில் வளருவதிலே, ஊழியம் செய்வதிலே, கர்த்தரை துதிப்பதிலே, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவதிலே கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. மாம்சம் அடிக்கப்படுவதாக, மாம்சம் சுட்டரிக்கப்படுவதாகப்பா. ஆவியினாலே நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் முற்றிலுமா எங்களை ஒப்பு கொடுங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.